வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான ரெடீம் பாயிண்ட்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரெடீம் பண்ண போகிறோம், ஃப்ளிப்கார்ட்டில் அதுக்கான பர்ச்சேஸ் எப்படி பண்ண போகிறோம், அதுக்கான ரெடீம் பாயிண்ட்ஸ் எப்படிலாம் கிளைம் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ டெபிட் கார்டுக்கு பதிலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணதில் தான் எனக்கு நிறைய ரெடீம் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரெடீம் பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெடீம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பர்ச்சேசிங்கில் நீங்கள் ரீசார்ஜ் கூட நான் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதே தான் அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க. பட் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் கிரெடிட் கார்டாக யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பட் ஆனால் கிரெடிட் கார்டில் ஒரு டேஞ்சரஸும் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்குகிற பொருள் மாதிரி தான். நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் அதில் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அளவுக்கு மீறி போகும்போது தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ மாத பர்ச்சேசிங்னு உங்களுக்கு ஒரு 10,000 15,000 நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா வீட்டில் மளிகை பொருள் அந்த மாதிரி ஏதாவது கூட பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பொருள் எல்லாமே நீங்கள் கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆன் டைம்லேயே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அப்போவே பே பண்ணிடுவீங்களே, அதே மாதிரி நீங்கள் பே பண்ணுற பொருளுக்கு வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணிவிடுங்க. பட் ஆன் ஸ்பாட்லேயே உங்களால் பேமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அப்போவே பே பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கான ப்ராப்ளம் அப்போவே சால்வ் ஆகிடும். இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே என்னால் பே பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான லிமிட் இப்போ வந்து என்னால் இந்த மாதத்தில் வந்து 15,000 செலவு பண்ண முடியும், அதை மறுபடியும் பே பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஐசிசி ஆப் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இதை இன்ஸ்டால் பண்ணிச்சுக்கோங்க. இது வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் பாயிண்ட்ஸை நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட கிரெடிட் கார்டுக்குள்ளே போயிடுங்க. இதில் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான ரெடீம் பாயிண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பில்லை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெடீம்னு இருக்கும். ஸோ இந்த ரெடீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான ஆஃபருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் வெப்சைட் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ப்ராடக்ட் ஏதாவது வேணும்னா நீங்கள் தாராளமாக இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா, அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க பொருளை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளிப்கார்ட்னு சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஃப்ளிப்கார்ட்னு சர்ச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் 2000 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணணுமா இல்லை 5000 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ இப்போ நீங்கள் 2000 நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா 2000 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெடீம் பாயிண்ட் கிளைம் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 8000 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் 2000 வந்து கன்வெர்ட் ஆகும். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,650 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை நான் கன்வெர்ட் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுக்குறேன். ஸோ இங்கே ப்ரொசீட் டு செக் அவுட்னு இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரொசீட் டு செக் அவுட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிலாம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் அதுக்கப்புறம் என்னோடய மெயில் ஐடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா உங்கள் ஐசிசி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் போனீங்கன்னா எடிட் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்கன்றது நீங்கள் அதில் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ப்ரொசீட் டு ரெடீம் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஓடிபி கேட்குது. இங்கே ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணணும், உங்களோட மெயில் ஐடிக்கு போயிடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கு. ஆர்டர் காப்பி வந்திருக்கு. அதேமாதிரி என்றைக்கு ரெடீம் பண்ணியிருக்கோன்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே இங்கே ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ இந்த மெயில் ஐசிசிலேருந்து நம்ம ஜிமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயிலில் தான் நம்மளுக்கான கூப்பன் கோடு எல்லாமே ரெடி ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளிப்கார்ட்னு தெளிவாக இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்குன்ற மாதிரி வவுச்சர் போட்டிருப்பாங்க. இந்த வவுச்சர் தான் நம்ம கிளைம் பண்ணணும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு காப்பி ஆகிடும். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ ஃப்ளிப்கார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அந்த கிஃப்ட் கார்ட்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் கூப்பன் கார்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃப்ளிப்கார்ட்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட நம்பர் என்டர் பண்ண சொல்லும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட பின் கேட்குது. ஸோ ஓகேங்களா, இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2000 கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் விஷயம் கைஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கான பிடிச்ச விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்லேருந்து நீங்கள் வாங்குற பர்ச்சேசிங்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் மாற்றி நம்மளுக்கு பிடிச்ச பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கும், நெகட்டிவும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணால் தான் இதில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏதாவது ஒன்று ஆர்டர் போட போகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை நோவும் கொடுக்குறேன். ஸோ இங்கே பை நோவும் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைஸ் நம்ம சும்மா செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும். ஸோ சி பேமெண்ட் ஆப்ஷன்ற கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கூப்பன் கோடு இருக்கும். ஓகேங்களா, யூஸ் கிஃப்ட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், 2000 பாயிண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம ஆர்டர் போட்டு நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.